வணக்கம். இன்னைக்கு நம்மகிட்ட நீங்க அனுப்பின சில குறிப்புகளும் யூடியூப் வீடியோக்களும் இருக்கு. பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரியிற இந்த விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு சொல்றாங்க. நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச இயற்பியலின் முதல் விதியே இது கேள்வி கேக்குது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஞாபகம் இருக்கா? அத உடைக்க முடியும்னு சொல்ற ஒரு கோட்பாடு தான் இது. தன்மின்கண் இதுதான் அந்த கோட்பாட்டோட பேரு. ஆமா, இது ஒரு சாதாரண அறிவியல் ஆய்வு மாதிரி இல்ல. இதுக்குள்ள குவாண்டம் இயற்பியல் சோதனைகள், பழங்கால தமிழ் சித்தாந்தங்கள், அப்புறம் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிறது பத்தின ஒரு புது பார்வைன்னு எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கறாங்க. இது வழக்கமான அறிவியல் பாதையிலிருந்து முழுசா விலகி வேற ஒரு கோணத்துல பயணிக்கிற ஒரு சிந்தனை. சரி வாங்க, இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து பார்ப்போம். ஒரு சின்ன எல்இடி விளக்குல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட தொடக்கம், தமிழ் எழுத்துக்களோட வடிவம்னு போற இந்த பயணத்துல என்னதான் சொல்ல வராங்க, அவங்க செஞ்ச சோதனைகள் என்ன, அவங்களோட கடைசி இலக்கு என்னன்னு ஆழமா பேசி பார்க்கலாம். முதல்ல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற அந்த விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். நாம ஒரு பேட்டரிய பயன்படுத்தினா அதோட சார்ஜ் குறையும், அப்புறம் அது தீர்ந்துடும். இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இவங்க காட்டுற ஒரு வீடியோல ஒரு எல்இடி விளக்க எரிய வைக்கிறாங்க. ஆமா, அந்த சோதனை ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு மின்கலம், அதாவது பேட்டரி 6.5 வோல்ட்ல இருக்கு. அதை வச்சு ஒரு எல்இடி விளக்கு எரிய வைக்கும்போது அதோட மின்னழுத்தம் மெதுவா 5.5 வோல்ட்டா குறையுது. இது இயல்பு தான். ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. விளக்க அணைச்சிட்டு அந்த பேட்டரியை கொஞ்ச நேரம் சும்மா வச்சா அதோட மின்னழுத்தம் தானா மறுபடியும் 6.5 வோல்ட்டுக்கு ஏறிடுது. பயன்படுத்தின ஆற்றல் வீணாகாம தானாவே ரீசார்ஜ் ஆகுதா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் நம்ம படிச்ச ஆற்றல் அழிவின்மை விதிக்கு எதிரா இருக்கே. சரிதான், இதுதான் அவங்க வாதத்தோட மையப்புள்ளி. பயன்படுத்தப்பட்ட ஆற்றல் முழுமையா அழியல, அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, மீட்குதுன்னு சொல்றாங்க. இந்த சின்ன பேட்டரியில நடக்கிற விஷயத்த அப்படியே பிரபஞ்ச அளவுக்கு கொண்டு போறாங்க. கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல் கூட இப்படிதான் வேலை செய்யுது, பிரபஞ்சமே இப்படி சுருங்கி விரியுற ஒரு தத்துவத்துல தான் இயங்குதுன்னு ஒரு பெரிய இணைப்பை கொடுக்கறாங்க. ஓகே, ஒரு சின்ன பேட்டரி சோதனையில இருந்து பிரபஞ்சத்தோட ரகசிய வழிக்கும் போறாங்களா? இதுக்கு ஏதாவது தத்துவ பின்னணி இருக்கா? இருக்கு. இங்கதான் அவங்க அறிவியலை தாண்டி மெய்யியலுக்குள்ள போறாங்க. பிரபஞ்சத்தோட உருவாக்கத்தை நாம கேள்விப்பட்ட பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி மாதிரி இல்லாம 4 நிலைகளா பிரிக்கிறாங்க. முதல் நிலை பால் நிலை. இது ஒரு வெற்றிட நிலை. ஆனா நாம நினைக்கிற மாதிரி ஒரு புள்ளி கூட இல்லாத ஒரு நிலை. பூஜ்யத்துக்கு முந்திய நிலைன்னு சொல்லலாம். ரெண்டாவது நிலை புள்ளி டாட். மூன்றாவது நிலை வட்டம் சர்க்கிள். நாலாவது நிலையை பத்தி தெளிவா சொல்லல, ஆனா இந்த 3 தான் அடிப்படைன்னு சொல்றாங்க. ஓஹோ, பால் நிலையா? இது புதுசா இருக்கே. இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? இது அறிவியலா இல்ல ஆன்மீகமா? இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லலாம். இந்த கருத்துக்கள் தனிப்பாடல் திரட்டு மாதிரியான பழைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. முப்பாலும் பாலாய் முடிவுல ஒரு சூனியமாய் அப்பாலும் பால் அப்படின்னு ஒரு வரி வருதாம். ஓஹோ, இதுல வர்ற அப்பாலும் பால்ங்கிறது தான் அந்த பால் நிலைய, அதாவது சூனியத்துக்கும் முந்தைய ஒரு நிலைய குறிக்குதுன்னு விளக்கம் கொடுக்கறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் பேட்டரி சோதனை, இன்னொரு பக்கம் பிரபஞ்ச உருவாக்கம், அதுக்கு ஆதாரமா தமிழ் இலக்கியம். சரி, ஒரு கோட்பாடு மட்டும் பத்தாதே, இதை நிரூபிக்க ஏதாவது சோதனைகள் செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பா. இங்கதான் நியோடைமியம் காந்தங்களை வச்சு செஞ்ச சோதனைகள் முக்கிய பங்கு வகிக்குது. பார்க்க ரொம்ப எளிமையான சோதனைகள் மாதிரி தான் தெரியும், ஆனா அதோட முடிவுகள் தான் குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் உருவாக்குது. சொல்லுங்க, என்ன அந்த சோதனைகள்? உங்க ஆதாரங்கள்ல 2 முக்கிய சோதனைகளை விவரிக்கிறாங்க. ரெண்டுலயுமே சக்தி வாய்ந்த நியோடைமியம் NdFb48 கிரேட் காந்தம், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் சில உலோக தண்டுகளை பயன்படுத்துறாங்க. முதல் சோதனையை எடுத்துக்கலாம். அதுல 2 விதமா செஞ்சு பார்க்கறாங்க. சரி, முதல் அமைப்புல என்ன பண்றாங்க? ஒரு காந்தத்தை வச்சு அதுக்கு மேல நேரடியா தண்ணிய ஊத்தி அதுல வெள்ளி, அதாவது சில்வர் பிளஸ்ஸாவும் துத்தநாகம் மைனஸாவும் தண்டுகளை வைக்கிறாங்க. மல்டிமீட்டர்ல பார்த்தா மின்னழுத்தம் 0ன்னு காட்டுது. எந்த சக்தியும் உருவாகல. இது அவங்க குவாண்டம் டனலிங் தோல்வின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், குவாண்டம் டனலிங்கிறது பெரிய வார்த்தையா இருக்கே. நம்மள மாதிரி சாதாரணமா கேக்குறவங்களுக்கு புரியுற மாதிரி அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க முடியுமா? நல்ல கேள்வி. இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பந்த ஒரு செவுத்துல எரிஞ்சா அது பட்டு திரும்பி தான் வரும். செவுத்த தாண்டி போகாது. இது நம்ம உலகத்தோட விதி. ஆனா குவாண்டம் உலகத்துல, அதாவது அணுக்கள் அளவிலான உலகத்துல, ஆமா, அந்த உலகத்துல அந்த பந்துக்கு சிவரத்துக்குள்ள ஊடுருவி மறுபக்கம் போறதுக்கு ஒரு மிக மிகச் சிறிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் குவாண்டம் டனலிங். இங்க அவங்க அந்த வார்த்தைய ஒரு உருவகமா பயன்படுத்துறாங்க.
காந்தத்திலிருந்து ஆற்றல் தண்ணிக்குள்ள டனல் பண்ணி போகணும், ஆனா போகல. அதனால தோல்வின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, புரியுது. அப்போ அந்த சோதனையோட 2வது அமைப்புல என்ன மாற்றம் பண்றாங்க? ரொம்ப சின்ன மாற்றம்தான், ஆனா முடிவு தலைகீழா மாறுது. இப்போ அந்த காந்தத்துக்கும் தண்ணிக்கு நடுவுல ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் தடைய வைக்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி. இப்போ அதே வெள்ளி துத்தநாக தண்டுகளை தண்ணிக்குள்ள வைக்கும்போது ஆச்சரியமா மல்டிமீட்டர்ல 400ல இருந்து 500 மில்லி வோல்ட் வரைக்கும் மின்னழுத்தம் உருவாகுது. இத குவாண்டம் டனலிங் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. என்னது, ஒரு சின்ன பிளாஸ்டிக் துண்டு இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதா? இதுக்கு எந்த அறிவியல் விளக்கமாவது இருக்கா? ஒரு விஞ்ஞானி கிட்ட கேட்டா பிளாஸ்டிக் ஒரு இன்சுலேட்டர், அத ஷார்ட் சர்க்யூட்டை தடுக்குது, அதனால வோல்டேஜ் காட்டுதுன்னு சிம்பிளா சொல்லிட மாட்டாங்களா? இந்த எதிர்வாதத்தை அவங்க எப்படி பாக்குறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க சொல்றது சரிதான். வழக்கமான எலக்ட்ரானிக்ஸ் பார்வையில பார்த்தா இது ஒரு சாதாரண மின்வேதியியல் விளைவா தெரியலாம். ஆனா இந்த ஆய்வாளர்கள் அத ஏத்துக்கல. இது வெறும் இன்சுலேஷன் விஷயம் இல்ல. அந்த பிளாஸ்டிக் தடை காந்தத்தோட புலத்தை ஒரு குறிப்பிட்ட ரீதியில மாற்றி நியூட்ரான்களை தூண்டி ஆற்றலை வெளிக்கொணர உதவுதுன்னு உறுதியா நம்புறாங்க. அவங்க பார்வையில இது ஒரு புதிய இயற்பியல் நிகழ்வு. சரி, அவங்க வாதத்தை வலுப்படுத்த வேற ஏதாவது சோதனை இருக்கா? இருக்கு. 2வது சோதனையும் இதே மாதிரி தான் குழப்புது. இந்த முறை காந்தத்தின் மேல இருக்கிற தண்ணியில வெள்ளி பிளஸ்ஸாவும் தூய அலுமினியம் மைனஸாவும் தண்டுகளை வைக்கிறாங்க. அப்போ மறுபடியும் மின்னழுத்தம் 0, குவாண்டம் டனலிங் தோல்வி. ஆனா அதே தண்டுகளை காந்தம் இல்லாத பக்கத்துல வச்சிருக்கிற இன்னொரு கப் தண்ணியில வச்சா வோல்டேஜை காட்டுது. அப்போ காந்தம் இருக்கும்போது ஒரு விளைவு, இல்லாத போது வேறொரு விளைவு. சில உலோகங்கள் வேலை செய்து, சிலது செய்யல. ஒரு பிளாஸ்டிக் துண்டு மொத்தத்தையும் மாத்துது. இதிலிருந்து அவங்க என்ன முடிவுக்கு வராங்க? எது இந்த ஆற்றலை உருவாக்குதுன்னு சொல்றாங்க? அவங்களுடைய முடிவு நாம வழக்கமா நினைக்கிற எலக்ட்ரான்களை பத்தினது இல்ல. அவங்க கவனம் முழுக்க நியூட்ரான்கள் மேல தான் இருக்கு. இந்த மொத்த அமைப்பும் தண்ணியில இருக்கிற நியூட்ரானோட ஆற்றலை அறுவடை செய்யறதுக்கான ஒரு கருவி தான் சொல்றாங்க. எலக்ட்ரான்களது சும்மா ஒரு கடத்தி தான், உண்மையான ஆற்றல் உற்பத்தி நிலையம் நியூட்ரானுக்குள்ள தான் இருக்குங்கிறது அவங்களுடைய ஆணித்தரமான வாதம். இது இயற்பியல்ல ஒரு பெரிய மாற்றமாச்சே. எல்லா இடத்துலயும் எலக்ட்ரான் தான் கரண்ட், எலக்ட்ரான் தான் சக்தின்னு பேசிட்டு இருக்கோம். இவங்க நியூட்ரான் தான் ஹீரோன்னு சொல்றாங்களா? சரி, இந்த நியூட்ரான் ஆற்றல் எங்க இருந்து வருதுன்னு சொல்றாங்க? ரொம்ப சரியான கேள்வி. இங்க தான் அவங்க ஒரு தத்துவார்த்தமான கேள்வி எழுப்புறாங்க. நம்ம உடம்புலயே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. அது எங்க இருந்து வருது? ஒரு வீடியோல அவங்க கேக்குற கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பெட்ரோல் போட்டா வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நல்ல கேள்விதான். நாம வெளியில இருந்து சாப்பாடு சாப்பிடுறோம், ஆனா இந்த அடிப்படை துகள்கள் உடம்புக்குள்ளே இருக்கு. அது மாதிரி இந்த அமைப்புக்கும் நாம வெளியில இருந்து எந்த சக்தியும் கொடுக்கல, ஆனா அதுக்குள்ளே இருந்தே ஆற்றல் அறுவடை செய்யப்படுதுன்னு சொல்ல வராங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தைலர்க்க அமைப்பு. வெளியிலிருந்து உள்ளீடு தேவையில்லாத ஒன்று. இந்த சிந்தனையை அறிவியல் எண்கள் மூலமாவும் நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது. எப்படி? உதாரணமா, இயற்பியல்ல மேக்ஸ் பிளாங்கோட மாறிலி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 10⁻⁻⁴. இது கணக்குப்படி சரி. ஆனா சமீபத்துல நோபல் பரிசு வாங்கின ஆன் லியர் ஆட்டோ செகண்ட், அதாவது 10⁻18 அளவுல நடக்கிற நிகழ்வுகளை சோதனைகள் மூலமா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இந்த நம்பர்லாம் கேட்கவே தலை சுத்துது. 10⁻−18, 10⁻−44, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்லி விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்படி வச்சுக்கலாம். ஆண்ட்லியரோட ஆட்டோ செகண்ட் தொழில்நுட்பங்கிறது ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளியே வர குண்டை அது துப்பாக்கி முனையை விட்டு வெளியே வர்ற அந்த ஒரு கணத்துல ஒரு புகைப்படம் எடுக்கிற மாதிரி அவ்வளோ வேகம். ஓஹோ, சரி. ஆனா இந்த தன்மின்கண் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கோட்பாடு 10⁻−64 அளவுல வேலை செய்யுமா. அது எவ்வளோ வேகமானா அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்கிற வெடிமருந்துல ஒவ்வொரு அணுவா எப்படி வெடிச்சு சிதறதுங்கிறதையே ஒரு முழு வீடியோ படமா எடுக்கிற மாதிரி. இது இயற்பியலோட இன்னொரு பிரம்மாண்டமான உலகம்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய கூற்ற முன் வைக்கிறாங்களா? இதுக்கு என்ன ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க? இங்கதான் இந்த ஆய்வு அறிவியலை விட்டு மொழிக்குள்ள போகுது. நான் இதை படிச்சப்போ உண்மையிலே எதிர்பார்க்கல. அவங்க இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை ரகசியம் தமிழ் மொழியோட எழுத்து வடிவத்துல ஒழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. என்னது, தமிழ் எழுத்துலையா? எப்படி? குறிப்பா ந ந இந்த 2 எழுத்துக்களையும் சுட்டி காட்டுறாங்க. 2 சுழி ந, 3 சுழி ந. இது வெறும் இலக்கணத்துக்கான எழுத்துக்கள் இல்ல.
இது பிரபஞ்சத்தோட இரட்டை துடிப்பு மற்றும் மும்மை துடிப்பை குறிக்கிற குறியீடுகள்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். பிரபஞ்சத்தோட துடிப்புக்கும் தமிழ் எழுத்தோட சுழிக்கும் சம்பந்தம் இருக்கா? இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா, அவங்க சொல்றது என்னன்னா, பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மின்னணு துடிப்புல அல்லது விண்வெளி துடிப்புல இயங்குது. அந்த துடிப்போட இரட்டைத்தன்மை தான் நாகர வடிவம், மும்மை தன்மை தான் நாகர வடிவம். இந்த அடிப்படை தத்துவமே தமிழ் மொழியில தான் இருக்கு. அதனால இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்ட அறிவியலுக்கு போக முடியும், நோபல் பரிசு வாங்க முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. வாவ்! பேட்டரி, காந்தம், குவாண்டம், தமிழ் இலக்கியம், இப்ப தமிழ் எழுத்து வடிவம் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு பெரிய கோட்பாட்டை உருவாக்குறாங்க. சரி, இதோட இறுதி நோக்கம் என்ன? வெறும் தத்துவமா பேசிட்டு போறாங்களா, இல்ல இதுக்கு ஏதாவது நடைமுறை பயன்கள் இருக்கா? நிச்சயமா நடைமுறை பயன்பாடு தான் அவங்களோட முக்கிய இலக்கு. இந்த முழு கோட்பாட்டையும் சோதனைகளையும் முறைப்படுத்தி இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு விண்ணப்பிக்கிறது தான் அவங்களோட லட்சியம். அதுக்காக அவங்க கண்டுபிடிப்புக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அப்படியா? என்ன பேரு? தன்மீன்கான் மைட்னர் விளைவு, தன்மீன்கான் மைட்னர் எஃபெக்ட். இதுல லிஸ் மைட்னர் பேரை இணைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யார் அந்த லிஸ் மைட்னர்? அவங்க பேரை ஏன் இதுல சேர்க்கணும்? லிஸ் மைட்னர் ஒரு மிக முக்கியமான பெண் இயற்பியலாளர். நியூட்ரானை கண்டுபிடிச்சதுலயும் அணுக்கரு பிளவு சாத்தியம்னு நிரூபிச்சதுலயும் அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஆனா அவரோட உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. நோபல் பரிசு கூட அவரோட சகப்பிரவர்த்தகருக்கு தான் கிடைச்சது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மைட்னர் கண்டுபிடிச்ச நியூட்ரான் பின்னாடி அணுகுண்டு மாதிரி அழிவு சக்திக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆமா. ஆனா நாங்க அதே நியூட்ரானை அழிவுக்கு பயன்படுத்தாம அதை ரீசார்ஜ் பண்ணி ஆக்கப்பூர்வமான ஆற்றலை உருவாக்க பயன்படுத்துறோம். அதனால அவரோட பேரை இதுல சேர்த்து கௌரவப்படுத்துறோம்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். சரி, இந்த தன்மின்கண் மெய்ட்டினர் விளைவு மூலமா என்ன சாதிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க? இதுதான் இந்த ஆய்வோட உச்சகட்டமான வாக்குறுதி. பிளாஸ்டிக், செம்பு, துத்தநாகம் மாதிரி ரொம்ப மலிவான பொருட்களை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியிலிருந்து எந்த மின்சாரமும் இல்லாம ஒரு நாளைக்கு 24 யூனிட் வரைக்கும் மின்சாரம் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 24 யூனிட்டா? இது ஒரு சராசரி குடும்பத்தோட ஒரு மாசம் மின்சார தேவையில கணிசமான பகுதியாச்சே. இது உண்மையிலே சாத்தியமானா எரிசக்தி துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்குமே. ஆமா, இதுதான் உங்களோட கனவு. பெட்ரோல், டீசல், நிலக்கரி எதுவுமே இல்லாம ஒவ்வொரு வீடும் தனக்கு தேவையான மின்சாரத்தை தானே உற்பத்தி செஞ்சுக்கிற ஒரு எதிர்காலத்தை அவங்க கற்பனை பண்றாங்க. ஆகா! இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆய்வு ஒரு சின்ன யூடியூப் வீடியோல ஆரம்பிச்சு இயற்பியலின் அடிப்படை விதிகளை கேள்வி கேட்டு குவாண்டம் சோதனைகள், தமிழ் மெய்யியல், தமிழ் எழுத்து வடிவம்னு பல கிளைகளா பிரிஞ்சு கடைசியில உலகத்துக்கே இலவசமா மின்சாரம் கொடுக்கற ஒரு பெரிய கனவுல வந்து நிக்குது. ஆமா, ஆற்றல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அண்ணா கருத்து, நியூட்ரான்களை அறுவடை செய்யற முறை, பிரபஞ்ச துடிப்புக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்புன்னு இது எல்லாமே ஒரு முழுமையான மாற்று அறிவியல் சிந்தனைக்கான கதவை திறக்குது. இதுல சொல்லப்படுற விஷயங்கள் சரியா தவறா சாத்தியமா இல்லையாங்கிற விவாதத்தை தாண்டி இப்படி ஒரு கோணத்திலையும் சிந்திக்க முடியுங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இறுதியா உங்களுக்கால் ஒரு சிந்தனை. இந்த ஆதாரங்கள்ல திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லப்படுது. பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் தமிழ் மொழி மற்றும் அதன் தத்துவங்கள்ல பொதிஞ்சிருக்குன்னு. ஒரு மொழியோட கட்டமைப்பும் அதோட பல்லாயிரம் வருஷ சிந்தனை மரபும் நவீன அழிவியலோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு உண்மையிலேயே உதவ முடியுமா? நாம இப்போ பின்பற்ற மேற்கத்திய அறிவியல் முறைக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட ஒரு புதிய அணுகுமுறைய இது உருவாக்குமா? சிந்திச்சு பாருங்க.